என் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டால் நலமாயிருக்கும் என்று யோசிக்கும் ஆத்மாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது உபாகமம் 28:12. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நம்மை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு மிக மிக பிரியமான விஷயம். நம் ஜனங்கள் எப்பொழுதும் செழிப்பாய் இருக்க வேண்டும் என்பது தேவ திட்டமாயும் இருந்தது. ஆனால் எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் இருந்தது. ஏன் அந்த காலம்? இங்கே எலியா ஜெபிக்க 3.5 வருட காலம் எடுத்துக்கொண்டது. அந்த காலத்தில் தானே தேவன் நமக்கு அவர் யார் என்று நிரூபிப்பார். நமக்கு மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் நிரூபிப்பார். அந்த சூழ்நிலையில் நம்மையும் பக்குவப்படுத்துவார். அந்த 3.5 ஆண்டு முடிந்த உடனேயே தேவன் எலியாவின் ஜெபத்தை கேட்டு மழையை கட்டளையிட்டார். பூமியும் செழித்தது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உணவில்லை. அது வனாந்திரம். வனாந்திரத்தில் எங்கு தேடினாலும் உணவு கிடைக்காது. சில நேரங்களில் பெருச்சை பழம் மரங்கள் இருக்கும். அதை கடந்து வந்தால் அதுவும் இருக்காது. வேறு வழியே இல்லை. கர்த்தர் தான் உதவி செய்ய வேண்டும். அப்போதும் மோசே தேவனை நோக்கி பார்க்க வேண்டியதா இருந்தது. தேவன் வானத்தை திறந்து மன்னாவை கொடுத்தார். ஆமாங்க, அநேக நேரம் கர்த்தர் ஏன் என் ஜெபத்தை கேட்கல அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம். வசனம் சொல்லுகிறபடி ஏற்ற காலம் என்று ஒரு காலம் இருந்தது. யோசேப்புக்கு ஒரு ஏற்ற காலம் இருந்தது. அவனை தேவன் பக்குவப்படுத்தினான். நமக்கும் ஒரு ஏற்ற காலம் உண்டுங்க. அது நம்மை பக்குவப்படுத்தவும், மற்றவர்கள் எதிரி மத்தியில் நான் உன் பட்சமாய் இருக்கிறேன் என்பது மற்றவர்களுக்கு சாட்சியாய் அறிவிக்கவும் அந்த காலகட்டத்தை கர்த்தர் எடுத்துக் கொள்ளுகிறாருங்க. ஆனாலும் நம்முடைய கையின் பிரயாசம் விருதாவாய் ஆக போவதில்லை. அதை கர்த்தர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். அந்த நேரம் வரும்போது, நாம் அவரை நோக்கி கூப்பிடும் போது நிச்சயமாய் வானத்தை திறந்து நம்மை ஆசீர்வதிக்க எது தேவையோ அதை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பாருங்க. இஸ்ரவேலருக்கு மன்னா தேவைப்பட்டது. எலியாக்கு மழை தேவைப்பட்டது. அதை கொடுத்தார். உங்களோட தேவை என்னங்க? அவரை நோக்கி கூப்பிடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு செய்வாருங்க. ஜெபிக்கலாமாங்க? தேவரே, என் காரியம் கைகூடி வரத்தக்கதாக வானத்திலிருந்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை பொழிந்து அநேகருக்கு நான் ஆசீர்வாதமா இருக்க உதவும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.